உங்களுக்கு ஒரு ரேஷன் கடை 2 ரேஷன் கடை? ஒரு ரேஷன் கடை தான். மாமா வச்சுக்கிட்டு தரமாட்டோம்னா மாமனும் மருமகளும். ஓகே ஓகே. இப்போ எனக்கு நீக்கிட்டாங்க. நீங்கள் வாங்குற ரூபாயில் ஒரு 10 ரூபா தரமுடிக்கா வைக்க முடியா, நான் வேற தானே பொங்குவேன். என் கஷ்டத்தை யார் பார்த்தா? உங்கள் மகனுக்கு தெரியுங்களா நீங்கள் படுற கஷ்டம்லாம்? ஆமாம் அப்படின்னு. இப்போ நான் போய் சொன்னேன், அதை சரியா அதை அவங்க மாநாட்டு சாயந்தரம் விடியகாலம் போனேன், சாயந்தரம் ஆடினாவா, நீங்கள் சாயந்தரம்லாம் வந்துட்டியா, இதுதான் வித்தியாசம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டியா, எங்கள் பேப்பரில் போட போய் ஏதோ என் தெய்வம் தான் உங்களை கிட்ட கொண்டு விட்டுருக்கு. தனியாக பேசி அந்த பேரை நீக்காம உங்கள் பேரை தனியாக நீக்கிட்டு அந்த காடை கொடுத்துருங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. காடு வந்துடும். நீங்கள் இப்போ ஒன்றா சாப்பிடுவீங்களா தனியாக? தனியாக தான் சாப்பிடுவேன். இருந்தால் குடிப்பேன், இல்லைன்னா பட்டினி தான். அந்த மாதிரி இருக்கேன். ரொம்ப கஷ்டம்தான். எப்படி எழுதி கொடுத்தாரு? நான் ஒரு பையன் வந்துச்சு, ஒரு காக்கா முட்டை சட்டை போட்டு. எனக்கு தெரியாது, நான் பாவம் போல இருந்தேன். என்ன மகன் இருக்கானாவா, என் மருமகளும் என் மகனும் கேட்டாவா ஒரு அடுத்தவருக்குனாலும் ஒரு பிச்சை காசுனாலும் 1000 ரூபாய் போட தானே செய்வேன். அதே மாதிரி நீ கூட அந்த பெற்றவளுக்கு எனக்கு தெய்வம் போல நீங்க வந்திருக்கியா, எனக்கு தெய்வம் போல அவங்களும் பேசி எனக்கு வாங்கி தந்துட்டாங்க. எங்க அப்பா இறந்ததுல அந்த ரூபாயே கிடையாது. 2 ஆம்பளை பிள்ளை இருக்குன்ட்டு குடுக்கவே மாட்டாங்க. அந்த ஆம்பளை பிள்ளைல வச்சுதான் பிரச்சனை கிடையாது. அதனால இந்த 1000 ரூபா வரும்ல, அதுவும் வரல. அரிசியும் கிடையாது, சீனி கிடையாது, மனம் ஒன்றும் கிடையாதுல்ல. அவள் வச்சிருக்கும் போது நமக்கு எப்படி தருவாங்க? இப்போ தனி காடுன்னா நான் சாராக பேசலாம்ல, என்ன சொல்றியா? அதனால நான் தனி காடு போட போகிறேன்.